ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் 3 மினிட்ஸில் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு கூட நான் இன்றைக்கி விப்பிங் க்ரீமை ஃப்ரோஸ்டிங் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் லாஸ்ட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்கையும் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு அரிப்பு வச்சு நான் ஒரு 2 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்குவோம். ஸோ இதுக்கு கூட நான் இன்றைக்கி 1 கப்பு பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதையும் நல்லா அரிப்பில் வச்சு அரைச்சி வச்சுக்குவோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப்பு ஆயில் எடுத்துருக்கிறேன். ஸோ எந்த ஃப்ளேவர் இல்லாமல் உள்ள சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்பு மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை ஒரே நேரம் சேர்த்துறாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அடியில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம பேக்கிங் பேப்பர் போட்டு இதில் நான் ஒரு ஆஃப் பேட்டர் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் ஒரு பாதி அளவு இருக்கணும். இதை நல்லா ஒரு 2-3 டைம் டேப் பண்ணி நம்ம ஓவனில் வச்சுருவோம். நான் ஜஸ்ட்டு 3 மினிட்ஸ் தான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், சூப்பரான நம்மளோட ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டூத் ஸ்டிக் வச்சு விட்டு பார்த்தா ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம மீதி இருக்கிற மாவில் ஒரு 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்காக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி இதை நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேக்கிங் ட்ரே எடுத்து அதுலேயும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி பேக்கிங் பேப்பர் அடியில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சாக்லேட் பேட்டரும் கேக் பேட்டரையும் ஸோ இதில் விட்டு இதையும் நான் இன்றைக்கி 3 மினிட்ஸ் தான் வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், சூப்பராக நம்மளோட சாக்லேட் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நல்லா கூல் ஆக விட்டு நல்லா ஆறின பிறகு சைடெல்லாம் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி கமத்தி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அழகாக இருக்குது. சூப்பராக ஸ்பஞ்சியான நம்மளோட வெனிலா கேக்கும் நம்மளோட சாக்லேட் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. நான் இதோட கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சும்மா ஒரு குட்டியாக ஒரு கேக் இன்றைக்கி ஃப்ராஸ்டிங் பண்ணி காமிக்கலான் இருக்கேன். நான் இதில் கட் பண்ணின பீசஸ் வச்சு தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கேக் பாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் செஞ்சு காட்டியிருந்தேன். அந்த வீடியோவும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு 1/4 கப்பு மில்க் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இந்த மில்க்கு சேர்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு பவுலில் நீங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து அந்த ஐஸ் க்யூப்ஸ்க்கு மேலே இந்த பவுலை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம பீட் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாலுக்கு கூட நான் ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி விப்பிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விப்பிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு சாஷே விப்பிங் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்மளை ஒரு பீட்டர் எடுத்து இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹை ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணிடாதுங்க. ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடு, அப்புறம் மீடியம் ஸ்பீடு, அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் இது பீட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டிஃப் பீக் வருவது வரைக்கும் பீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் கேர்டு மாதிரி தெரிஞ்சிரும். ஸோ இது தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அடியில் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணுறோம். ஒன்ஸ் நீங்கள் பீட் பண்ணி முடித்ததும் இதில் ஒரு பைப்பிங் பேக்கு ஒரு கப்பில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லா க்ரீம்ஸையும் இதில் ஆட் பண்ணி இதை ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஸோ கேக்கு நல்லா கூல் ஆகி இருக்கணும். நீங்கள்
க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம க்ரீம் வந்து அப்ளை பண்ணிடுவோம் கேக்குக்கு. இன்றைக்கி வந்து என்னோடய பிள்ளைங்க தான் இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை வந்து மேலே வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி கொடுப்போம். கொஞ்சம் நிறைய திக்காகவே அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் எல்லா கார்னர்லேயும் 4 கார்னர்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து க்ரீம் அப்ளை பண்ணி லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு 6 ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் மேலே டெக்கரேஷன்ஸ் வந்து உங்களோட விஷ் தான். உங்கள்கிட்ட என்ன ஷேப்பு பைப்பிங் இருக்குதோ நீங்கள் அந்த பைப்பிங் மோல்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளவர் லீஃப் எது வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி ஜஸ்ட்டு இவங்க ஸ்ப்ரிங்கிள் வந்து டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா கொஞ்சமாக வந்து செரிஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வெனிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வாங்க நம்மளோட சாக்லேட் கேக் வந்து ரெடி பண்ணுவோம். அடியில் கொஞ்சமாக க்ரீம் வச்சு இந்த கேக்கை வைக்கும்போது நம்ம ரொட்டேட்டிங் டேபிள்லேருந்து கேக் வந்து ரொம்ப மூவ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் கீழே ஒரு ட்ராப் வந்து அப்ளை பண்ணியிருந்தது. ஸோ இந்த கேக்கும் வந்து அதே மாதிரி தான் எல்லா சைடும் வந்து நம்மளோட க்ரீம்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஈவனாக ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதையும் வந்து அவங்களோட விஷ் படி தான், அவங்களோட விஷ் தான், என்ன ஷேப்பு என்ன வந்து டெக்கரேட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம சாக்லேட் கேக்குக்கு நடுவில் கொஞ்சமாக சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி இதையும் வந்து செரிஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலையே பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் பர்த்டே பார்ட்டிஸ் இதிலெல்லாம் வந்து நீங்களும் வந்து செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக நம்மளோட வெனிலா கேக் அண்டு சாக்லேட் கேக் ஃப்ரோஸ்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. மைக்ரோவேவ் அவனில் வச்சு நம்ம செஞ்சதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளோட வாட்டர்மெலான் புட்டிங் வந்து செஞ்சு பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்புறமா இன்னொரு ஃப்ரெண்டு வந்து மேங்கோ லெஸ்ஸி வந்து பண்ணி அவங்களும் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.